இன்று கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய பொதுவான நிருபத்தை நம்முடைய தியானத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கலாத்தியர் நிருபத்தில் ஆண்டவர் மனித இனத்தை எப்படியெல்லாம் காக்கிறார், எப்படி மீட்கிறார், அதற்கு விரோதமாக கடவுளுடைய திட்டத்தில் கலாத்தியரில் இருந்த மதவாதம், மீட்கும் அவருடைய கிருபையை அவர்கள் அறியாமல் வாழ்ந்த விசுவாசத்துக்கு ஒவ்வாத பாரம்பரியங்கள், சுயாதீனங்கள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளை ஆழமாக கண்டித்து அவர் அருளுகின்ற விடுதலை வாழ்வு, அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு பெரும் விடுதலை, இவைகளை நீங்கள் புறம் தள்ள புறஜாதியார், பிற இனத்தவர் என்கிற அக்கறை உங்களுக்குள்ளாக வரும் என்று அறிமுகம் செய்கிறார். அதற்கு அவரையே அவர் ஒரு மாதிரியாக்குகிறார். நான் எருசலேமுக்கு இந்த அழைப்பை பெற்ற மாத்திரத்தில் புறஜாதி இடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல்னா என்ன? என்னுடைய மாம்சம், மனசு, விருப்பம், ஆசை, அபிலாசை சொல்லுகின்ற காரியங்களுக்கு பின்னிடம், முதலிடம் அல்ல. இரத்தம், நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், என் எண்ணம், என் விருப்பம், நாங்கள், எங்கள் காரியம் என்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல், எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்தில் போய் அவங்களுக்கு பிரியமாக இருக்கணும்னு கூட நான் நினைக்கல. அவங்களுடைய பெயரை பெற்றுக்கொள்ளணும் அல்லது அவருடைய பாராட்டை பெறணும் என்று எருசலேமுக்கு போக கூட மனம் இல்லாதபடி அரபு தேசத்துக்கு வந்தேன். 3 வருஷம் கழிந்து அங்கே இருக்கிற தமஸ்கு ஊருக்கு, அரபு தேசத்தில் புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷத்துக்கு பிறகுதான் பேதுருவை கண்டு அவ்விடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன் என்கிற ஒரு சின்ன தம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவத்தை கலந்து கொண்டு மிக முக்கியமான ஒரு பகுதியை கலாத்தியர் சொல்கிறார். ஏறத்தாழ 14 ஆண்டுகள் தீத்துவை உருவாக்கி எருசலேமுக்கு போய் நான் ஓடினது, நான் உழைத்தது வீணாகாதபடி தீத்து போன்ற கிரேக்கர்கள், என்ன யூதர் அல்லாதவர்களை என்னுடைய குழுவில் இணைத்து யூதர்களுக்கு ஊழியம் செய்தேன். இப்போதோ புறஜாதியார் மத்தியில் கடவுளின் திட்டத்தை சுவிசேஷத்திற்காக கிரியையினால் அல்ல, பிறந்ததினால் அல்ல, பின்னணியினால் அல்ல, பாரம்பரியத்தினால் அல்ல, ஆண்டவரின் கிருபையினால், விசுவாசத்தினால் பர்னபா போன்ற கடவுளுடைய திட்டத்தை எல்லாம் ஏற்று நான் வந்தேன் என்கிற இந்த அறிமுகத்தை செய்துவிட்டு மிக முக்கியமான ஒரு பகுதியாக வேதவசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் ஆனவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கிறிஸ்மஸ் காலங்களில் பொதுவாக கிறிஸ்மஸ் பகுதிகளை நற்செய்தி பணியில், நற்செய்தி பங்குகள், நற்செய்தி பாடங்களாக வாசிக்க கேட்போம். ஆனால் கிறிஸ்மஸை பற்றி அவருடைய பிறப்பை 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவு தான் 400 ஆண்டுகளின் அமைதி, மயான அமைதி. அதற்கு பின்பு ஆண்டவர் தந்த நற்செய்தி, அந்த நற்செய்தி செய்யப்பட்ட ஊழியத்தின் மூலமாக தேவராஜ்யத்தின் துவக்கம், அதன் விளைவாக சபையின் கடைசி காலத்தின் மிக முக்கியமான அத்தியாயம், இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளை பேசுகிறோம், தியானிக்கிறோம், போதிக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸை பற்றி கலாத்தியர் சொல்லுவதை பார்ப்போமா?
காலம் நிறைவேறின போது. காலங்களை கடந்த கடவுள் காலத்துக்கு கட்டுப்பட்டு அந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது வந்து பிறந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் ஆனவருமாகிய தம்முடைய குமாரனாகிய கடவுள் தம்முடைய குமாரனையே அனுப்பி வைத்தார். ஆஹா, கிறிஸ்மஸுடைய வெகு அழகான ஒரு போதனை கலாத்தியருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அடிமைத்தனம், நியாயப்பிரமாணத்தை மீறியதுனால இருக்கிற பாவம், அதன் விளைவு, அந்த பாவ விமோசனத்துக்கான பலி என்றெல்லாம் மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கும் போது கடவுள் இப்போது விசுவாசத்தை தந்து, அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை அனுப்பி இருப்பதை ஏற்று அப்பா பிதாவு என்று கூப்பிடப்படும் புத்திர சுவிகாரத்தை தந்து, இனி நான் அடிமை அல்ல, புத்திரராகிறேன், அவருடைய பிள்ளையாகிறேன். அந்த கிருபையை காலம் நிறைவேறும் போது தந்ததாகத்தான் வேதம் கூறுகிறது. அதைத்தான் காலம் நிறைவேற கிறிஸ்து பிறந்தார் என்று பாடுகிறோம், கோலாகலமாக கொண்டாடுகிறோம், அதற்காக விழா எடுக்கிறோம். அது விசுவாசத்தில் இப்போது இந்த நூற்றாண்டுக்கு, இதை போலத்தொரு நூற்றாண்டில் இன்னும் மனிதர்கள் கேட்கவில்லை என்பதற்காக, அந்த மீட்பின் திட்டத்திற்காக நம்மை இந்த திட்டத்தில் ஆண்டவரின் உடன் ஊழியராய், ஆண்டவரின் கிரியைகளின் பங்காய் வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? கலாத்தியர் 3:5 பாருங்க. உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ இதனாலே செய்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போதே அந்த பெரும் கிருபையை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் கிருபையாக பெற்றுக்கொண்டார். ஆகினால விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று ஆகிறார்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. சுவிசேஷம் எங்கே வருகிறது? விசுவாசத்தில் வருகிறது, தேவனுடைய வார்த்தையில் வருகிறது. அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் என்கிற அவருடைய அடியவர் கீழ்ப்படியும் போது வருகிறது சுவிசேஷம். சுவிசேஷம்னா நான் போய் நற்செய்தியாக பிரசங்கிக்கிறது என்று நினைக்கிறோம், உண்மைதான். அது மட்டும் அல்ல. ஆபிரகாமுக்கு இதை பற்றி கலாத்தியர் கூறுகின்ற மிக முக்கியமான கூற்று, அந்தபடி விசுவாசமாக்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆக வசனம் கேள்விப்படுவது, கீழ்ப்படிவது, அந்த கீழ்ப்படிவதற்கு எனக்குள்ளாக நான் நேர்க்கிற அந்த விசுவாசத்தை ஆபிரகாமோடு கூட நான் சுதந்திரிப்பது, அதுதான் ஆசீர்வாதம். உலகெங்கும் ஆய்வு செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் பாபேல் கோபுரத்தில் சிதறடிக்கப்பட்டவர்கள் 16,400 மக்கள் இனமாக உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? நாம நம்முடைய காலங்களில் நினைக்கிற வீடு, வாசல், நிலம், புலம், பெருமை, பேர், புகழ்ச்சி, அவைகள் உட்பட, பட் அவைகளோடு கூட நின்று விடுவதில்லை. கடவுளின் அநாதி திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பாங்கு, கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், ஆவிக்குரிய பண்பு. இந்த கிருபையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதுனால அவர் மூலமாய் உலகம் உலுகுமா போல
உன்னை கொண்டு உலகமெங்கும் இருக்கிற மக்கள் இனங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 4000 அல்லது 6000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இத்தனை 1000 ஆண்டுகளாக ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை 10,400 இனங்களில் அந்த இனமே எஞ்சி இருக்கிற தம்முடைய இனத்தை இந்த சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அருள் பெற்றது என்று 10,400 இனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாச இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 2% அந்த இனத்தில் இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி சுவிசேஷ மார்க்கத்தார் ஒப்பு கொடுத்தலோடு வாழ்வார்கள் என்றால் அந்த இனம் சுவிசேஷத்திற்கு மிக அருகாமையாக வந்திருக்கிற இனம். 10,400 இனங்கள் அப்படி இருக்கிறது. இன்னும் எவ்வளவு வேணும்? 6,000 இனம் வேணும். இந்த 6,000 இனத்துக்கு ஆண்டவரை சொல்லணும். அப்படி ஒரு 6,000ல் 4,500 இனங்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். தெற்காசியாவில் எஞ்சி இருக்கிற பெரும்பாலான இனங்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு 500 இனங்களில் வலுவான திருச்சபை இருக்கிறது. 500 இனங்களில் வலுவான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஞ்சி அப்படி என்றால் 3,500 இனங்களுக்கு இயேசு சொல்லப்பட வேண்டும், கேள்விப்படணும், வசனம் வேணும், விசுவாசிக்கணும், அது மூலமாக அவர்கள் ஆசி பெறணும். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கிற அந்த வார்த்தை அவர்களில் நிறைவேறணும். அந்த நிறைவேறுதல் நிகழும் போது அவர்கள் விசுவாச மார்க்கத்தாராக மாறிவிடுகிறார்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், வாக்கு தத்தத்தை பெற்றான். தேவனால் அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிற விசுவாச சந்ததியார் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். இந்த கிறிஸ்மஸ், இந்த ஆண்டு வரை அறிந்த கிறிஸ்மஸாய், அறியப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளின் கிறிஸ்மஸாய், விசுவாசத்தான் பெற்றுக்கொண்டான் என்கிற விசுவாச சந்ததியின் கிறிஸ்மஸாய் இருப்பதற்காக ஆண்டவர் காலம் நிறைவேறும் போது தம்முடைய திருத்திட்டத்தில் இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அனுப்பி வைத்ததாக வேதவசனம் கூறுகிறது. செனஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மிஷனரி இயக்கங்களும் ஒன்றிணைந்து அதை பின்னிருந்து தாங்கி முன்னிருந்து நடத்தும் மகத்தான சரித்திரபூர்வமான சபைகள், ஆண்டவரின் உத்தமமான திருத்திட்டம், அந்த சபைகளின் வாயிலாக வந்த அழகு தலைமை, இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இதுவரைக்கும் இந்த இயேசுவை இப்படிப்பட்ட விதத்தில் கேட்டிராத மக்கள் இனங்களுக்கு தருவதற்காய் இன்னும் ஒரு 500 மாவட்டங்கள் இல்லை, அறிந்திராத இனங்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்கிற துடிப்போடு இயங்க விரும்புகிறோம். இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்பெற்றாத மக்கள் முதல் முறையே ஆயினும் அந்த முதல் வருகையை இன்றைக்கும் கொண்டாடுகின்ற 300 கோடி மக்களின் சார்பாக எஞ்சி இருக்கிற இந்த கோடி மக்கள் திருக்கோடியில், தீவுகளில், பட்டணங்களில், பழம் பெரும் கிராமங்களில், குக்கிராமங்களில், மலை அகங்களில், பள்ளத்தாக்குகளில், பாலைவன எல்லைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு விசுவாச மார்க்கத்தார் ஆவதற்காய் இயேசுவை பற்றி கொள்ளும் அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக விரும்புகிறோம். பவுலடியார் இந்த கலாத்தியரில் எப்படி சொல்லி முடிக்கிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் இனி கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்படி ஆண்டவர் பிறந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு அந்த நோக்குக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் எனக்காக வாழலை, என்னை பற்றி பிடித்த அந்த அன்புக்காக, நெருக்கியவும் அந்த அன்புக்காக வாழ்கிறேன். இனி எனக்குள்ளாக வாழ்கிறது அந்த ஆசை விருப்பங்கள் அல்ல, கடவுளின் திட்டம். பிழைத்தது நான், இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருப்பதனால என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து என்னுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பதனால அந்த பிழைப்புக்காக சகோதரனே நான் வாழ்வதற்காக தீர்மானித்திருக்கிறேன். இனி எதற்கும் அடிமையாக மாட்டேன். நியாயப்பிரமாணத்துக்கு மட்டும் இல்லை. எத்தனை அழகான ஒரு தீர்மானம் புது ஆண்டுக்காக நாம் ஆயத்தமாகும்போது கிறிஸ்மஸில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் சொல்லிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுப்பாங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு இல்லாதவர்களை தரித்திரர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தரித்திரர், இல்லாதவர்கள், இருந்ததை இழந்தவர்கள் நினைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறா பாருங்க. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சகோதரரே என்னை போல் ஆகுங்கள். அப்பா, என்ன விறுவிறுப்பான ஒரு அறைக்குவல். ஆவியின் கனி நிறைந்த வாழ்வுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவிக்குரிய நல் வாழ்வுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி, இப்போது சகோதரி நான் உங்களை சொல்கிறேன், நான் அவரால் அறியப்பட்டிருக்க விரும்புகிறேன். உங்களில் கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒப்புக்கொடுத்தல் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆகையினால் இதை சொல்லி முடிக்கிறேன். சகோதரரே என்னை போல் ஆகுங்கள். இத்தனை அழகான மாதிரி இல்லாத ஒரு உலகத்தில் எனக்கு முன்பாக அழகான மாதிரியை பவுலடியார் வைத்து இன்றைக்கும் என்னை நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காய் அவனவன் தன் பாரத்தை சுமந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் என்னில் இந்த கிருபை பெருகுவதற்காக கடவுளின் திட்டத்திற்காக என்னை போல் வாழ்வதற்கு சொல்லிட்டு இந்த சாட்சியை சொல்லி முடிக்க, நானோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் மேன்மை பாராட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். என் அழகான கிறிஸ்மஸ். இவைகளை உடைய இந்த சிந்தையில் வாழுகின்ற, ஆராதிக்கிற, கொண்டாடுகின்ற, அலங்கரிக்கிற கிறிஸ்துவ உலகம் என்னை போல் வாழுங்கள் என்று விறுவிறுப்போடு கூட அழைப்பதற்காக இந்த கிறிஸ்மஸுக்காக நம்மை அழைக்கிறது. ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, அத்தனை அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டத்தை வாழ்வு ரீதியாய் எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை நிறைவாக தாரும். உம்மை போல், உம்முடைய அடியவர்களைப் போல் வாழ்வதற்கு இந்த கிறிஸ்மஸ், அதன் ஆராதனை, அதன் கொண்டாட்டம் எங்களுக்கு கற்றுத்தரட்டும். புறஜாதியார் விசுவாச ஜாதியாராய் ஆவதற்காய் வாழும் வாழ்க்கைக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. காத்து நடத்து. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.